சென்னை அருகே 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளான மெத்தம்பெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த செங்குன்றம் பகுதியில் இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் தொடர்பாக 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், கூடுதல் விவரம் என்ன? எங்கு இந்த போதைப் பொருள் பிடிபட்டது? சுமார் 70 கோடி மதிப்பு கொண்ட 7 கிலோ மெத்தபெட்டமைன் கடத்தல் வழக்கில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ரூபாய் 9 லட்சம் பணமும் அதே போன்று சுமார் 7 கிலோ மெத்தபெட்டமைனும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 24ஆம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான ஒரு நபர் நின்று கொண்டிருப்பதாகவும் அவர் மெத்தபெட்டமைன் கடத்துவதாகவும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்து உடனடியாக என்சிபி அதிகாரிகள் அங்கு சென்று அந்த நபரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவரிடம் சுமார் 5 கிலோ 900 கிலோகிராம் மெத்தபெட்டமைன் இருந்ததை கண்டறிந்து அவரை உடனடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் ராமநாடு பகுதியைச் சேர்ந்த பைசூர் ரஹ்மான் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்த 5 கிலோ 900 கிராம் எடை கொண்ட அந்த மெத்தபெட்டமைனையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த மன்சூர் என்பவரும் அதே போன்று ராம்நாடு மாவட்டத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரும் கொடுத்து உதவியதாக அதே போன்று கடத்தலுக்கு ஈடுபடுவதாக அவர் தகவல் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சென்னை அடுத்த ரெடில்ஸ் பகுதியில் அந்த இருவரும் போதைப் பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட குடோனை அதிரடி ஆய்வு செய்ததில் அங்கு சுமார் 954 கிராம் போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த 2 நபர்களையும் கைது செய்தது. மொத்தமாக இந்த பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பானது மொத்தம் 70 கோடி என மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த கைது செய்யப்பட்ட ராம்நாடு பகுதியைச் சேர்ந்த பைசூர் ரஹ்மான், சென்னையை சேர்ந்த மன்சூர், அதே போன்று ராம்நாடு பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் ஆகிய 3 நபர்களிடமும் இந்த போதைப் பொருள் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது, யார் யாருக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ராம்நாடு வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த திட்டமிட்டிருந்ததாக அந்த 3வரும் தெரிவித்ததன் அடிப்படையில் யாருக்கு கொண்டு செல்லப்படுகிறது, எங்கிருந்து இவர்கள் வாங்கி வந்தார்கள் என்பது குறித்து தற்போது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி அன்பரசன்.